நோவா எஃபெக்ட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எதை பற்றி அப்படின்னா, பரணிங்கிற ஒருத்தர் நோவா அப்படிங்கிற அவரோட நாயை வாக்கிங் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு முயலை பார்த்துட்டு நோவா வந்து சேஸ் பண்ணிட்டே போகுது. இவரும் நோவாவை சேஸ் பண்ணிட்டே போகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவரால் சேஸ் பண்ண முடியல. அப்புறம் வந்துட்டு நோவா வந்துட்டு காணோம். இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நியூஸ் பேப்பர்லலாம் ஆட்ஸ் கொடுக்குறாரு, நோட்டீஸ்லாம் அடிச்சு விட்றாரு. ஒரு நாள் பரணி வந்து வீட்டில் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நோவாவோட நின்றுட்டுருக்கு. இவர் வந்து நோவா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் நோவாவும் பரணியும் ரீயூனிட் ஆடுறாங்க. அப்புறம் அவன் அந்த பொண்ணுக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறான். அவங்க தன்னை நந்தினின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் நல்லா பேசுகிறாங்க. அப்புறம் அதே ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவும் மாறுது. அப்புறம் வந்து பரணி யோசிக்கிறேன், அன்றைக்கி மட்டும் நோவா தொலைஞ்சு போல அப்படின்னா நமக்கு நம்மளோட சோல்மேட் கிடச்சிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பரணி வந்து நந்தினி பிக்கப் பண்ண போகும்போது சிக்னல் சரியாக பார்க்காம அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதனால் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. அப்புறம் பரணி வந்துட்டு கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறாரு, எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டாக்டர் வந்துட்டு ரிப்போர்ட் பார்த்துட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது, ஒரு பேட் நியூஸ் இருக்குது, எதை வந்து முதல்ல சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரு. பரணி வந்துட்டு நீங்கள் ரெண்டையுமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து டியூமர் இருக்குது அப்படின்னு வந்துட்டு டாக்டர் சொல்கிறாரு. ஓ, அப்போ குட் நியூஸ் என்னன்னு சொல்லுங்கள். குட் நியூஸும் வந்துட்டு அதே தான். ஏன்னா இந்த டியூமர் வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட்டால் வரலை, இது வந்து முன்னாடியே இருக்குது. இதை நம்ம இப்போ பார்த்தங்காட்டி சீக்கிரமாக க்யூர் பண்ணிட முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. பரணிக்கு வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடியுது. அப்புறம் வந்து யோசிக்கிறாரு, இந்த ஆக்சிடென்ட்னால நமக்கு நல்லது தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நந்தினியை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்புறம் பரணி, நந்தினி 2 பேரும் சேர்ந்து நோவா வந்து வாக் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த ஸ்டோரி பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.